ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சரிகமப சீனியர்ஸோட சீசன் 5 இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் ஆடிஷன் எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் யாராவது ஒருத்தர் ஸ்பெஷல் டேலண்டடாக கண்ணுக்கு தெரிவாங்க. அவங்க சீக்கிரமாகவே ரொம்ப பாப்புலராகவும் ஆயிடுவாங்க. அப்படிதான் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் மூலமாக பாட்டு பாடி பிரபலமானவர் தான் சீனு செந்தமிழன். இவர் நிறைய யூடியூப் சேனல்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இவரோட பாட்டை பலருமே யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நல்ல கவிஞர் ஸ்னேகனும் இவரோட பாட்டை கேட்டு மறந்து போயிருக்காரு. அதனால சரிகமப சீனியர் சீசன் 5 ரெக்கமெண்ட் பண்ணனதால இவரை எடுத்துக்கிட்டாங்க. மேலும் இவர் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டை பாடியிருந்தாரு. மலையோரம் வீசும் காற்று அப்படின்ற பாட்டை பாடி அங்க இருக்க எல்லாரையுமே மறக்க செஞ்சிட்டாரு. ரெண்டாவதா எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக படையப்பா படத்துல இருந்து வெற்றி கொடிக்கட்டு அப்படின்ற பாட்டை பாடியிருப்பாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் பாட்டை பாடினது மூலமா இவர் ட்ரெண்ட் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எப்படி கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் யூடியூப் பார்த்து தான் கத்துக்கிட்டேன், எனக்கு யாரும் ப்ரொஃபஷனலா பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்கல அப்படின்னு பேசியிருந்தாங்க. மேலும் இவரோட பாட்டையும் இவரோட ஸ்பீச்சையும் கேட்டு போய் ஆக்டர் டிஆர் அவர்கள் ரொம்ப மெய்மறந்து போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். மேலும் டிஆர் இந்த ஷோக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா தான் வந்திருப்பாரு. அதை தொடர்ந்து சிங்கர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட பல ஜட்ஜஸ் இவரை பாராட்டி தள்ளிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் கவிஞர் ஸ்னேகன் இவரை அறிமுகப்படுத்தி வச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனு செந்தமிழனை பத்தி சில வார்த்தைகளை சொல்லியிருந்தாரு. ஃபைனலா ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப ஹாப்பியா சீனு செந்தமிழன் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இப்போ வந்து ஜீ தமிழ் சரிகமப நிகழ்ச்சியில் வந்து நான் வந்து பாடுறதுக்கு தேர்வாயிருக்கிறேன். இதுக்கு வந்து முழுக்க காரணம் வந்து நீங்கள் தான். ஏன்னா இப்போ நான் வந்து பாட்டு பாடி ஒர்க் ஷாப்பில் இருந்து பாட்டு பாடி போஸ்ட் பண்ணிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறது, ஸ்டோரியில் வைக்கிறது அப்படின்னு என்னை முழுக்க ப்ரொமோட் பண்ணது நீங்கள் தான். இந்த வெற்றி வந்து உங்களுக்கே சமர்ப்பிக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில் போய் வெற்றி பெறோம், தோல்வி பெறோம், அது ரெண்டாவது விஷயம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். அதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். நான் வாரம் வந்து பாட போகிறேன். செல்ஃபோனில் இன்ஸ்டாகிராமில் மட்டுமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இப்போ டிவியில் பார்க்க போகிறீங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது டிவியில் வந்து பாடுறதுக்கு. தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு கொடுங்க. நன்றி. இதை தவிர வேறு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்ட்டு. ரொம்ப நன்றி. வாரம் வந்து பாட போகிறோம், மறக்காமல் பாருங்கள்.